இதில் முக்கியமானது என்னென்னா இந்த செலக்டிவ் கலர் ஆப்ஷன். இந்த செலக்டிவ் கலர் ஆப்ஷன்ஸ் எதுக்கு யூஸ் பண்ண பார்த்தீங்கன்னா, நம்ம வேணுங்கிற கலரை மட்டும் நம்ம டோன் இன்க்ரீஸ் பண்ணலாம். இப்போ வந்து ரெட் கலர் ரெட் வச்சுருக்கு இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா அந்த ரெட் எங்கெல்லாம் ரெட் இருக்கோ அது மட்டும் உங்களுக்கு வந்து மாறுறதை பார்க்கலாம். அதே மாதிரி ஒவ்வொரு இது இப்போ வரும்போது லெட்டு மட்டும் உங்களுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகும். அந்த படத்தினுடைய டோனே வந்து மாறுறது பாருங்க, அப்படியே அழகாக மாறும். வேணுங்கிறது மாற்றிக்கலாம். அந்த ரெட்டு வந்து டிஃப்ரெண்ட் கலர்ஸில் மாறும். எல்லோ வேணால் எல்லோ மட்டும் நீங்கள் கூட்டிக்கலாம். அந்த பிளாக் வரும்போது எல்லோ மட்டும் எல்லோ குறைக்கணும், எல்லோ குறைக்கணும் குறைச்சிக்கலாம். அதே எல்லோ டோன் வந்து கூட்டிக்கலாம். இந்த மாதிரி கலர்ஸ் வந்து அந்த செலக்டிவ் டோன் வந்து மாற்றுறதுக்கு யூஸ் பண்ணுறோம். அதே மாதிரி க்ரீன் கலர் இருக்குது. அந்த க்ரீனை மட்டும் கூட்டணும் அப்படின்னா அந்த க்ரீனோட இது மட்டும் அழகாக கூட வரும். அதே போல் இப்போ ப்ளூ கலர் இருக்குது. ப்ளூ கலரை கூட்டணும், ப்ளூ கலர் அடர்த்தி கூட்டணும்னு இந்த மாதிரி கூடும். அதே மாதிரி எல்லோ கலருடைய இது கூடும். வேறு எல்லோ டோன் மாறுறாங்க. ஒவ்வொரு டோன் அழகாக மாறுறோம் பார்க்க முடியும். கேன் சி த டிஃப்ரென்ஸ் சேஞ்சஸ். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ப்ளூ கலர் வந்து அதில் இந்த ப்ளூ மாறும், டார்க் ப்ளூ. அதே மாதிரி பார்த்திங்கன்னா மெஜெண்டாவுடைய கலர் மாற்றுறது, மெஜெண்டா கலர் மாறுது. அந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட் ஒரு எஃபெக்ட் நமக்கு வந்து கிடைக்கும். ஒயிட்ஸ் கொடுக்கும், ஒயிட் கலர் குடிக்கலாம், ஒயிட் கலர்ஸ் குடிக்கலாம். இந்த மாதிரி இதான் வந்து செலக்டிவ் கலருடைய முக்கியமான செலக்டிவ் இல்லாத எப்படி இருக்குது, செலக்டிவ் கலர் எப்படி பார்க்க அந்த டோனே வேறு டோன் மாறுதாங்க. இந்த மாதிரி ஆப்ஷன் எஃபெக்ட்ஸ் கொடுக்குறது செலக்டிவ் கலர் முக்கியமானது. அடுத்து பார்க்கும்போது பார்த்திங்கன்னா சேனல் மிக்சர். சேனல் மிக்சிங் என்னென்னா, இந்த சேனல் ஜென்ரலாக வந்து ஒரு இமேஜ் வந்து ரெட்டு க்ரீன் ப்ளூ அது மாதிரி இதாகிருக்கும். அதில் வந்து நம்ம அந்த சேனலுடைய டோனை மாற்றுறது, ரெட்டு இன்க்ரீஸ் பண்ண, க்ரீன் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், க்ரீனை குறைக்கிறது, ப்ளூவை கூட்டுறது குறைக்கிறது. அந்த மாதிரியான ஒரு சேனல் கலர் மாற்றுறது. ஒரு 3 கலர் இருக்குது, 3 சேனல் இருக்குது. அந்த 3 சேனல் இந்த லேயருக்கு பதிலே சேனல் இருக்கா, அந்த சேனல் என்னென்னா ஒவ்வொரு சேனல் கூட்டும்போது உங்களுடைய கலர் மாறும். இப்போ பிளாக் அண்ட் ஒயிட்டில் வரும்போது இந்த மாதிரி இருக்குது. ப்ளூ கலர் கூட்டும்போது இதே ரெட்டு, இதே வந்து ப்ளூவை எடுத்துட்டோம்னா அந்த மாதிரி இருக்கும், க்ரீன் எடுத்துகிட்டு அந்த மாதிரி இருக்கும். இதே ரெட்டு இருக்க முடியாது, அந்த மாதிரி உள்ளது. இப்போ இதை மட்டும் தூக்கிட்டோம்னா இந்த மாதிரி இருக்கும், எதுக்கு இந்த மாதிரி இருக்கும். அதே இது ப்ளூ எடுத்துகிட்டு அந்த மாதிரி இருக்கும், அதே ரெட் எடுத்துட்டோம்னா இந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரியான டோன்ஸை வந்து சேனல்ஸை மாற்றுறதுக்கு பிளாக் அண்ட் ஒயிட் உருவாக்குறதுக்கு இது யூஸ் ஆகும். அதில் வந்து சேனல் மிக்சர் யூஸ் பண்ணலாம். அதுபோக கிரேடியன்ட் மேப், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கலர்ஸ் வந்து உருவாக்கிக்கலாம். அந்த ஜெனரல் பார்த்த மாதிரி கிரேடியன்ட்ஸ், டிஃப்ரெண்ட் கலர் ஆஃப் கிரேடியன்ட்ஸ் கிரியேட் பண்ணிவிட்டு அதில் வேணுங்கிற பிளெண்டிங் மோட்ஸ் ஆட் பண்ணும்போது உங்களுக்கு அதோடைய கலர் டோன் வந்து மாறுறதை பார்க்கலாம். பாருங்கள், இது இப்படி இருக்குது. இது இந்த மாதிரியான ஒவ்வொரு இதுலேயும் நம்ம வந்து கலர் டோன்ஸ் மாற்றிக்கலாம். ஒப்பாசிட்டி கூட்டிக்கலாம், கூட்டிக்கலாம், குறைச்சிக்கலாம். அதோடைய லேயருடைய இதே மாறுதாங்க. இதுதான் வந்து இதோட. அதே மாதிரி இன்வெர்ட் அப்படின்னா அதை வந்து அதை வந்து நெகட்டிவாக மாற்றுறது, அந்த மாதிரி யூஸ் பண்ணுறது இன்வெர்ட் அப்படிங்கிறது. சில கலர் கரெக்ஷன், ஸ்கின் டச்சிங்லாம் ரெக்டிங் போது இந்த இன்வெர்ட்டுங்கிறது யூஸ் ஆகும். அதே போல் சில நெகட்டிவ் இமேஜஸ் வந்து நமக்கு நிறைய டெவலப் பண்ண முடியாமல் இருக்கும். அந்த நெகட்டிவ் இமேஜை வந்து ஸ்கேன் பண்ணிவிட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு இங்கே ஒன்றாந்துட்டு இந்த இன்வெர்ட் ஆப்ஷன் கொடுக்கும்போது நமக்கு ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து நார்மல் படம் நமக்கு வந்து கிடைக்கும். சரிங்களா? இன்வெர்ட் பண்ணுறது. த்ரெஷ்ஹோல்டுனா இந்த மாதிரியான பென்சில் ட்ராயிங்கு, இந்த மாதிரி ட்ராயிங்ஸ் கொண்டு வரதுக்கு இந்த த்ரெஷ்ஹோல்டு ஆப்ஷன் வந்து யூஸ் ஆகும். அதே போல் போஸ்டரைஸுங்கிறது அதே மாதிரி டிஃப்ரெண்ட் கலர் லெவல்ஸ், இந்த மாதிரியான ஒரு பெயிண்டிங் எஃபெக்ட் அந்த மாதிரி கொண்டு வரதுக்கு இந்த போஸ்டரைஸும் யூஸ் ஆகும். இந்த மாதிரியான டிஃப்ரெண்ட் ஆப்ஷன்ஸ் பாருங்கள், இதில் இந்த மாதிரி பார்க்குறோம். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர்ஸில் உள்ள விஷயங்கள். சரிங்களா? இதெல்லாம் வந்து இந்த லேயரில் இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா கிரியேட் ஏ நியூ லேயர் முக்கியமான விஷயம். அது கிரியேட் ஏ நியூ லேயர் யூஸ் பண்ணி ஒரு நியூ லேயர்ஸ் ஒரு எம்டி லேயர் நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். அந்த எம்டி லேயருக்காக இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஏதாவது எக்ஸ்ட்ரா கலர்ஸ் நீங்கள் ஆட் பண்ணணும் அப்படின்னா ஒரு இந்த ப்ரெஷ் டூவில் கிரியேட் பண்ணிட்டு நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த எக்ஸ்ட்ரா கலர் வந்து ஆட் ஆகும். அது மட்டும் சேர்க்க பாருங்கள், இந்த மாதிரி இருக்கும். அது ஒரு பிளெண்டிங் மோட போட்டு அதோடு சேர்த்துக்கலாம். அதில் பேக்ரவுண்டில் ஏதாவது கலர் ஆட் பண்ணால் அந்த மாதிரி கலர்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி விஷயத்துக்கு யூஸ் பண்ணுறது தான் அதுதான் இந்த நியூ லேயர், கிரியேட் நியூ லேயர். எத்தனை லேயர்ஸும் நம்ம வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஏதாவது அதே மாதிரி புதுசாக ஏதாவது நீங்கள் வரையணும், புதுசாக ஏதாவது ஆட் பண்ணணும்னா அந்த மாதிரி நியூ லேயர்ஸ் யூஸ் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து இது டெலிட் லேயர்ஸ். இந்த லேயர் யூஸ் பண்ணிடணும்னா ஒரு லேயரை டெலிட் பண்ணிக்கலாம். அன்வான்ட் லேயர்ஸ் நம்ம வந்து டெலிட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இவ்வளோ விஷயங்கள் இந்த லேயரில் இருக்குது. நண்பர்களே, உங்களுக்கு விருப்பமான இந்த வீடியோ பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். விருப்பமாக இருந்தால் மறுபடியும் இன்னொரு வீடியோவில் தனித்தனியாக செப்பரேட்டாக ஒவ்வொன்றா நாம் பார்ப்போம். நன்றி, தேங்க்யூ.